ஒரு சூப்பரான ப்ரோபயோட்டிக் கிம்ச்சி, அதுவும் இந்தியன் கேபேஜ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலராக இந்தியாவில் கிடைக்கிற நார்மல் கேபேஜ் கடையில் விற்கும்ல அந்த ரவுண்டு குண்டு குண்டு கேபேஜ். ஸோ அது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே வச்சுலாம் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து ராக் சால்ட். நான் வந்து ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சால்ட்டுன்னு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன சால்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்கு கேபேஜில் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோன்னா அந்த கேபேஜ் எல்லாமே ஹார்டாக இருக்குல்ல. ஸோ சால்ட் ஆட் பண்ணி நம்ம 2 ஹார்ஸ் வந்து அப்பப்போ ரொட்டேட் பண்ணி வைக்கும் பொழுது அந்த ஹார்ட்னஸ்லாம் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறது வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும். அந்த மாதிரி சாஃப்டாக மாறினா ஈஸியாக வந்து ஃபர்மெண்ட் ஆகிடும். ஸோ கிம்ச்சினாலே இந்த ஃபர்மெண்டட் ஃபுட் தானே. ஸோ ஈஸியாக வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சால்ட் போட்டு அதை சாஃப்டன் பண்ணுறோம். அந்த கேபேஜ் வந்து சாஃப்டன் ஆகிற டைமில் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்சியில் நம்ம ஆனியன், கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் இது மூணுத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைஸ் ஃப்ளவர் இருக்குல்ல, ரைஸ் ஃப்ளவரை வந்து வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சுகர் போட்டு லைட்டாக திக்க ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம செய்ய போகிற கிம்ச்சிக்கு வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்க போகுது. இல்லைனா ரொம்ப லிக்விடாக மாறிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த ரைஸை கொண்டு வந்துட்டு அதை நம்ம கிம்ச்சி பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 2 ஹார்ஸ் நல்லா வந்து கேபேஜ் சாஃப்டன் ஆகிடுச்சு. இது நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கேரட், கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறமேட்டு அரைச்சி வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி பேஸ்ட், சோயா சாஸ், மிளகாத்தூள், நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் பேஸ்ட் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பர் டெலிஷியஸ் கிம்ச்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்போயும் வந்து க்ரன்ச்சியாக சாப்பிடலாம். இல்லை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வெளில வச்சிட்டிங்கன்னா அது சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிடும். அது நெக்ஸ்ட் டேவும் வந்து நீங்கள் கிம்ச்சி வச்சு என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் டெலிஷியஸ் ப்ரோபயோட்டிக் கிம்ச்சி வந்து இந்தியன் கேபேஜ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கோ நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.